இன்றைய ஆன்மீக தகவல். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மகிழுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கந்தனை நினைத்தால் கவலையே இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து முருகா வழிவிடுவாய், வரம் தருவாய் என்று அவனை நினைத்தால் ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிகின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் ஆங்காங்கே முருகனுடைய கோவில்கள், திருக்கோவில்கள், பண்டைய கோவில்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற கோவில் அற்புதமான ஒரு கோவில், வல்லக்கோட்டை முருகன் கோவில். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். வல்லக்கோட்டை முருகனுக்கு என்ன சிறப்பு? இங்கு வேண்டுதல் வைத்தால் என்னவெல்லாம் நடக்கும், எல்லாவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவிலே வல்லக்கோட்டை என்ற ஊர் இருக்கின்றது. இந்த வல்லக்கோட்டையிலே அமைந்திருக்கின்ற ஆலயம் நாளடைவிலே வல்லக்கோட்டை முருகன் கோவில் என்று ஊர் பேர் சேர்ந்தே இங்கு இந்த ஆலயம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய தொன்மை என்று பார்த்தால் மிக 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 பழமையானது. முருகப்பெருமானுடைய காலத்தோடு தொடர்பு கொண்ட கோவில் இந்த கோவில். ஆச்சரியமூட்டும் உண்மை. முருகப்பெருமான் காலத்திலே சூரபத்மன் மட்டுமல்ல, அசுரர்கள், ஏகப்பட்ட அசுரர்கள் தொல்லை கொடுத்து ஆடினார்கள். அசுரர்களுக்கான காலம். இப்போது கலிகாலம் என்பது என்ன? கலிகாலத்திலே நாம் அசுரர்களிடத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலிகாலத்திலே கெட்டவை தான் ஓங்கி இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த காலம் என்பது கெட்டவை ஓங்கி இருக்கின்ற காலங்கள். கலிகாலம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். அதுபோல அசுரர்கள் தலைவிரித்தாடிய அப்படிப்பட்ட காலத்திலே வல்லன் என்கின்ற ஒரு அசுரன், மிகப்பெரிய அசுரன், அவனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் இது. வல்லனை வதம் செய்த இடம், வல்லனை வதம் செய்த கோட்டை வல்லன் கோட்டை என்று ஆகி பின்னர் அது வல்லக்கோட்டை முருகன் என்ற பெயரை நிலைத்து நின்று விட்டது. இந்த தலம் தேவர்களுடைய அரசன் இந்திரனால் பூஜிக்கப்பட்டு திருப்பணிகள் கூட அவர் செய்யப்பட்டதாக, அவர் கையால் செய்ததாக வரலாறு இருக்கின்றது. ஒரு முறை அசுரர்களுடனான யுத்தத்துக்கு செல்லும் முன் முருகப்பெருமானை வழிபட்டு கூடுதல் பலங்களை பெற விரும்பினான் இந்திரன். அதனால் எங்கு சென்று வழிபடுவது என தன்னுடைய குருவான பிரகஸ்பதியிடம் கேட்டார். பிரகஸ்பதி தான் தேவர்களுக்கெல்லாம் குரு. அவரிடம் கேட்க அவரோ முருகப்பெருமானுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சொல்லி, முருகப்பெருமானுடைய தலங்களிலே இந்திரா நீ சென்று வழிபட வேண்டிய இடம் வல்லக்கோட்டை, பூவுலகத்திலே அமர்ந்திருக்கின்ற வல்லக்கோட்டைக்கு சென்று வழிபட்டு பின் உன்னுடைய யுத்தத்துக்கு செல்வாயாக என உத்தரவிட்டார். அவருடைய உத்தரவுப்படி இந்திரன் இத்தலம் வந்து வழிபட்டதாக ஸ்தல புராணம் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. அவன் ஒரு பாதிரி மரத்தடியிலே முருகனுடைய உருவத்தினை பிரதிஷ்டை செய்து ஸ்தாபித்தான். அந்த முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்டு தன்னுடைய வஜ்ராயுதத்தால் பூமியை துளைத்து ஒரு குளத்தை உருவாக்கி அந்த தண்ணீரிலே இருந்து அபிஷேகம் செய்தான் இந்திரன். முருகப்பெருமான் எல்லா வரமும் அவனுக்கு அருளினார். போரிலே பெரும் வெற்றியும் பெற்றான். இன்றும் அத்தலத்திலே அக்குளம் வஜ்ர தீர்த்தம் என்ற பெயரோடும் இந்திர தீர்த்தம் என்ற பெயரோடும் அழைக்கப்பட்டு அழியாத அடையாளமாக வல்லக்கோட்டை முருகன் கோயிலுடைய அடையாளமாக திகழ்கின்றது என்றால் எத்தனை பெரிய பாக்கியம். நாம் எல்லோரும் அந்த ஆலயத்தை அடிக்கடி தரிசிக்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றோம் என்பது எத்தனை நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற பேரு. இத்தலத்தினுடைய வரலாறு என்று பார்த்தால் பகீரத மன்னனுடையது. இது கங்கையினை பூமிக்கு அழைத்து வந்த அந்த பகீரதன், அவன் வேறு, இவன் வேறு. இவன்
இலஞ்சி என்னும் நாட்டை ஆட்சி செய்து வந்த மன்னன் மகாகர்வி. தன்னுடைய நாடு செழிப்பானது, வளமானது, அதனால் எல்லோரும் தன்னை தேடி வருகின்றார்கள் எனும் இனுமாப்பு அவனுக்கு இருந்தது. அந்த கர்வத்திலே தன்னை நாடி வந்த நாரத முனிவரை அவமானப்படுத்தி விட்டான். அவர் ஆத்திரத்திலே நாட்டை விட்டு வெளியேறும்போது கோரன் என்னும் அசுரரை கண்டார். அவன் நாரதரை வணங்கி ஆசி பல பெற்றான். அவனுடைய பணிவில் உருகிய நாரதர் அவனை பற்றி விசாரித்தார். அவன் தான் அஸ்வமேத யாகத்துக்காக திக்விஜயம் செல்வதாக கூறினான். அஸ்வமேத யாகம் என்பது மிகப்பெரிய யாகம். எல்லா மன்னர்களையும் வெல்வது அவனுடைய நோக்கம். அவனிடம் இலங்கை மன்னன் பகீரதனை வென்றால்தான் உன் யாகம் பூர்த்தியாகும் என சொல்லி அவனுக்கு மேலும் ஆசைகளை வழங்கினார் நாரத மகரிஷி. அந்த கோரன் என்னும் அசுரனும் பகீரதனை வென்று அவன் நாட்டை கைப்பற்றி விட்டான். பகீரதன் தப்பி ஓடினான். அப்படி ஓடியவன் நாரத முனியனை சந்தித்து அவருடைய கால்களிலே சாஷ்டாங்கமாக விழுந்து சரணடைந்தான். அவனுடைய கர்வம் எல்லாம் அகன்றிருந்தது. பெரும் மன்னனாக பெரும் அதிகாரத்தோடு இருந்தவன் ஒன்றுமில்லாத நாடோடியாக உயிருக்கு அஞ்சி ஓடிக்கொண்டிருந்தான். இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகின்றோம் என்று நினைக்கக்கூடாது, நாளை நமக்கு நல்ல நிலை வரும். அதுபோல இன்றைக்கு நாம் நன்றாக இருக்கின்றோம், பிறரை எள்ளி நகையாடலாம் என நினைக்கக்கூடாது, நாளை நம்முடைய நிலை அப்படியே மாறும். ஆக காலச்சக்கரம் என்பது தாழ்ந்தவரை மேலே கொண்டு வரும், மேலே இருப்பவரை தாழ கொண்டு வரும். ஆகவே அவன் நாரத மகரிஷியை வணங்கினான். அவனிடம் துர்வாச முனிவரிடம் செல், அவர் உனக்கு நல்ல வழி தருவார் என கூறி அனுப்பினார் நாரதர். பகீரதனும் துர்வாச மகரிஷியிடம் ஓடினான். துர்வாசர் அவனை வல்லக்கோட்டைக்கு அனுப்பினார். பாதிரி மர அடியிலே இருக்கின்ற முருகனை வணங்கச் சொன்னார். அவனும் அந்த தீர்த்தத்திலே நீரெடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விரதமிருந்து வழிபட்டான். அவனுடைய தவத்துக்கு இறங்கி முருகப்பெருமான் சித்திரை மாதம் சுக்கிர வாரத்திலே காட்சி கொடுத்து மீண்டும் அரசுரிமை கிடைக்குமாறு வரம் அருளி அவனை மன்னித்தருளினார். அதன் பிறகு தன்னுடைய நாட்டை மீட்ட அவன் இங்கு முருகப்பெருமானுக்கு கோவிலை ஸ்தாபித்தான். அதிலிருந்து இங்கு வழிபாடுகள் அருமையாக தொடங்கின. இன்று அந்த வல்லக்கோட்டை ஆலயமானது அற்புதமான ஒரு ஆலயமாக இருக்கின்றது. மேலும் இந்த ஆலயம் அருணகிரிநாதர் வந்து வழிபட்டு பாடிய ஸ்தலமாகும். அருணகிரிநாதர் இந்த ஆலயத்தை பற்றி பாடியிருக்கின்றார். அவர் இப்பக்கம் திருப்போரூர் வந்து முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு மறுநாள் திருத்தணி செல்லலாம் என நினைத்து கொண்டே உறங்கிவிட்டார். அவனுடைய கனவிலே வந்த முருகன், பக்தனே என்னை மறந்தாயோ என மும்முறை சொன்னார். எந்த தலத்தை மறந்தேன் என குழம்பிய அருணகிரிநாதர் முருகனே தனக்கு வழிகாட்டட்டும் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். அப்படி செல்லும் வழியிலே வல்லக்கோட்டையினை கண்டடைந்து இதுதான் தான் தவறவிட்ட முருகன் என மகிழ்ந்து மனமாற பாடினார். 8 பதிகங்களை இந்த ஆலயத்திலே பாடியிருக்கின்றார் அருணகிரிநாத பெருமான். தன்னுடைய பாடல்களிலே வல்லக்கோட்டையை கோட்டை நகர், கோட்டையாம் பட்டி, கோடை எனும் பட்டி மற்றும் கோட்டை என குறிப்பிடுகின்றார் அருணகிரிநாதர். வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் புராதன பெருமையோடு அமைந்திருக்கின்றது. இந்த வாயுர் கோபுரத்தை தாண்டி உள்ளே சென்றது மகா மண்டபத்திலே கொடிமரம், பலிபீடம், பின்பு கருவறை. வாயிலை கடந்து சென்றவுடன் ராஜ கம்பீரத்தோடு 7 அடி உயரத்திலே கிழக்கு நோக்கியபடி வள்ளி தேவசனா சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இருக்கின்றது. இந்த ஆலயத்துக்கு வந்தால் நம்முடைய ஜாதக ரீதியான எல்லா விதமான தோஷங்களும் சரியாகும். திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து தரிசனம் செய்தால் நிச்சயமாக திருமண தடைகள் நீங்கும், வாழ்வு மேலோங்கும். ஒரு தொழில் தொடங்குகின்றீர்களா, வல்லக்கோட்டை முருகனை பங்குதாரராக வைத்து தொழிலை தொடங்குங்கள். உங்களுடைய தொழில் மிகப்பெரிய விருத்தி அடையும். ஆக நாம் நினைத்ததெல்லாம் கொடுக்கின்ற அற்புத தெய்வம் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.